Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்ச் அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் இல்லியா என்ற சொல்லை வைத்து நாளாந்த உரையாடல்களில் பயன்படுத்தும் வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த இல்லியா என்ற சொல்லை பல இடங்களில் வித்தியாசமான அர்த்தங்களில் பயன்படுத்துவோம். அவ்வாறான அர்த்தங்களை இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா, முதலில் இந்த இல்லியா என்ற சொல் இருக்கிறது அல்லது இருக்கின்றன என்ற அர்த்தங்களில் வரும். இதற்கான உதாரணங்களை பார்க்கலாம். Il y a un livre sur la table. Il y a un livre sur la table. Sur la table, மேசை மேல், மேசை மீது. Il y a un livre. Un livre ஒரு புத்தகம். Il y a இருக்கிறது. மேசை மீது ஒரு புத்தகம் இருக்கிறது. Il y a un livre sur la table. இங்கே இல்லியா இருக்கிறது என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஆங்கிலத்தில் there is என்று கூறுவோம். இல்லியா un livre sur la table. வேகமாக கதைக்கும் பொழுது இல்லியா என்பதை இல் என்ற எழுத்தை நீக்கிவிட்டு இயா என்று கூற வேண்டும். இயா un livre sur la table. அடுத்து il y a quelqu'un. Il y a quelqu'un. யாரோ இருக்கிறார். Il y a quelqu'un. இதையே நாம் கேள்வியாக கேட்கும் பொழுது est-ce qu'il y a quelqu'un? Est-ce qu'il y a quelqu'un? யாராவது இருக்கிறீர்களா? ஒரு அறையில் நுழைவதற்கு முன்னர் யாராவது இருக்கிறீர்களா என்று யாரும் இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு est-ce qu'il y a quelqu'un அல்லது il y a quelqu'un, il y a quelqu'un என்றும் கேட்கலாம். Il y a un problème. ஒரு பிரச்சனை இருக்கிறது. Il y a un problème de réseau என்றால் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கிறது. Il y a un problème de réseau. Il y a quelque chose là-bas. Il y a quelque chose là-bas. Là-bas என்றால் அங்கே, quelque chose என்றால் ஏதோ. Il y a இருக்கிறது. Il y a quelque chose ஏதோ அங்கு இருக்கிறது. Il y a quelque chose là-bas. Il y a trop de bruit. Il y a trop de bruit. Trop de bruit என்றால் அதிக சத்தம், அதிக சத்தமாக இருக்கிறது. Il y a trop de bruit. அடுத்து வினாவாக கேட்கும் பொழுது qu'est-ce qu'il y a dans ton sac à main? Qu'est-ce qu'il y a dans ton sac à main? Dans ton sac à main என்றால் உன்னுடைய ஹேண்ட்பேக் கைப்பையில் என்ன இருக்கிறது. qu'est-ce qu'il y a என்ன இருக்கிறது. qu'est-ce qu'il y a dans ton sac à main? இதை போல உன்னுடைய அறையில் என்ன இருக்கிறது. இதை எவ்வாறு கேட்கலாம் என்பதை கொமெண்டில் தெரிவியுங்கள். Il y a un parking dans notre appartement. எங்களுடைய அப்பார்ட்மெண்டில் ஒரு பார்க்கிங் இருக்கிறது. இதை நாம் இன்னொருவரிடம் கேள்வியாக கேட்கும் பொழுது, உதாரணமாக உங்களுடைய நண்பர்களிடம் உன்னுடைய அப்பார்ட்மெண்டில் கார் பார்க்கிங் இருக்கிறதா என்று கேட்போம் அல்லவா. இதை est-ce qu'il y a un parking dans ton appartement? Est-ce qu'il y a un parking dans ton appartement? Est-ce qu'il y a un parking dans ton appartement? இதை போல உன்னுடைய அப்பார்ட்மெண்டில் ஒரு தோட்டம் இருக்கிறதா என்று எவ்வாறு கேட்பது என்பதை கொமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்து எதிர்மறையாக
கூறும் பொழுது il y a என்பது il n'y a pas என்று கூற வேண்டும். உதாரணமாக chez moi il n'y a pas de garage. Chez moi il n'y a pas de garage. Chez moi என்னுடைய வீட்டில் il n'y a pas de garage. garage இல்லை. வேகமாக கதைக்கும் பொழுது il n'y a pas என்பதை il y a pas. il y a pas de garage என்று கூறலாம். il n'y a personne à la maison. il n'y a personne à la maison. வீட்டில் யாரும் இல்லை. இதுவும் எதிர்மறையில் வரும் ஒரு வாக்கியம். இங்கு person என்பது எதிர்மறை அர்த்தத்தில் வருவதால் பா என்பதை நீக்கிவிடுகிறோம். il n'y a personne à la maison. அடுத்து il y a என்ற சொல்லின் இன்னொரு பாவனையை பார்க்கலாம். முன்பு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். இறந்த காலத்தில் வரும் பொழுது உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம். il y a 3 jours je suis allé chez le dentiste. il y a 3 jours je suis allé chez le dentiste. il y a 3 jours 3 நாட்களுக்கு முன்பு je suis allé நான் சென்றேன் chez le dentiste பல் வைத்தியரிடம். 3 நாட்களுக்கு முன்பு நான் பல் வைத்தியரிடம் சென்றேன். j'ai mangé il y a 1 heure. j'ai mangé il y a 1 heure. ஒரு மணித்தியாலத்திற்கு முன்பு நான் சாப்பிட்டேன். j'ai mangé il y a 1 heure. j'ai rencontré mes amis il y a quelques mois. j'ai rencontré mes amis il y a quelques mois. il y a quelques mois சில மாதங்களுக்கு முன்பு j'ai rencontré நான் சந்தித்தேன் இறந்த காலத்தில் இருக்கிறது. rencontré என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது j'ai rencontré mes amis என்னுடைய நண்பர்களை. j'ai rencontré mes amis il y a quelques mois. இதை போல நான் 2 நாட்களுக்கு முன்பு இந்த படத்தை பார்த்தேன். இந்த வாக்கியத்தை எப்படி எழுதுவது என்பதை கொமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்து il y a என்ற சொல்லினுடைய நிகழ்கால இறந்த கால எதிர்கால வடிவத்தை பார்க்கலாம். உதாரணமாக நிகழ்காலத்தில் நாம் கூறும் பொழுது இன்று வெயிலாக இருக்கிறது என்று கூறுவோம். இதை aujourd'hui il y a du soleil. aujourd'hui il y a du soleil. il y a என்பது இறந்த காலத்தில் வரும் பொழுது il y a eu என்று வரும். உதாரணமாக hier il y a eu une tempête. hier il y a eu une tempête. இந்த வாக்கியம் passé composeயில் இருக்கின்றது இறந்த காலத்தில். இதனுடைய அர்த்தம் நேற்று புயல் இருந்தது. இதை போல imparfait என்ற காலத்தில் நாம் பார்ப்போமானால் il y avait beaucoup de monde à la fête. il y avait beaucoup de monde à la fête. à la fête கொண்டாட்டத்தில் il y avait beaucoup de monde நிறைய மக்கள் இருந்தார்கள். கொண்டாட்டத்தில் நிறைய மக்கள் இருந்தார்கள். எதிர்காலத்தில் demain il y aura une réunion. demain நாளை il y aura இருக்கும் une réunion கூட்டம். demain il y aura une réunion. எதிர்மறையில் கூறும் பொழுது demain il n'y aura pas du vent. demain il n'y aura pas du vent. நாளை காற்று இருக்காது. demain il n'y aura pas du vent. நிகழ்காலத்தில் il y a, இறந்த காலத்தில் passé composeயில் il y a eu, imparfaitயில் வரும் பொழுது il y avait, எதிர்காலத்தில் வரும் பொழுது il y aura என்று வரும். ஓகே ஃப்ரெண்ட்,
இந்த இல்லியா என்ற சொல் அடிக்கடி நமது உரையாடல்களில் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அத்துடன் முக்கியமான ஒரு சொல்லும் கூட. இதை வைத்து நீங்களாகவே சில வாக்கியங்களை முயற்சி செய்து பாருங்கள். நான் கூறிய வாக்கியங்களை மொழிபெயர்த்து கொமெண்டில் தெரிவிக்க மறக்காதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.